திரும்ப வந்துட்டு இருக்குது. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணுன்னா பாஷா அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை இப்படி டச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இப்படி டச் பண்ணுறனால உங்கள் ஹேண்ட்ஸில் இருக்க பாக்டீரியாஸ் உங்களோட சீக்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிம்பிள் வரும். ரெண்டாவது, உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் உங்களோட பில்லோ கவரை மாற்றணும். அப்படி மாற்றலைன்னா உங்களோட ஆயில், டர்ட் அதெல்லாம் அந்த கவரில் கலெக்ட் ஆகி உங்களுக்கு பிம்பிள் வரும். அடுத்ததாக, அதிகமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மினிமலாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக, தண்ணி குடிக்க மறக்காதீங்க. உங்களோட ஸ்கின் ட்ரை ஆனால் ஆயில் செக்ரீஷன் அதிகமாகும். ஆயில் செக்ரீஷன் அதிகமானால் பிம்பிள் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாஸ்ட் ஃபைனல் டிப் என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் அதிகமாகும். பேசிக்காக ஆயில் செக்ரீஷன் அதிகமானால் பிம்பிள் வரும்.